இவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது. இன்னொரு பக்கம் கடன் என் வெயிட் குறையுது. இதனால் சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதுக்குன்னு இருக்க சைடு எஃபெக்ட்ஸ் இது எங்கே வேலை செய்தோ அது சம்மந்தமான சைடு எஃபெக்டாக தான் மெயினாக இருக்குது. அப்போ எங்கே வேலை செய்யுது? இது வயிற்றில் வேலை செய்கிறதுனால இந்த செரிமான கோளாறுகள் வர்றது தான் முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸாக அதில் இருக்குது. அதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா இதோட எப்படி வேலை செய்யுங்கிறது பொறுத்து தான். ஏன்னா நம்ம செரிமானத்தை ஸ்லோ டவுன் பண்ணுறதுனால ஒருவேளை நம்ம அதிகமாக சாப்பிட்டோ கொமட்டலோ வாந்தி வரதோ இல்லை ஒரு மாதிரி வயிறு உப்பசமாக இருக்கிறதோ இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கலாம். இது கூட எப்போ இருக்குன்னா ஆரம்பித்த 1 நாள் 2 நாள் இருக்கலாம். இல்லைன்னா டோஸ் அதிகப்படும் போது அந்த 1 நாள் 2 நாள் இருக்கலாம். அது போக போக சரியாயிடுது. ஸோ அதிகப்படியாக இருக்கிற ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கலோ இல்லை வாந்தியோ வயிற்றுப்போக்கோ இல்லை வயிறு உப்பசமாக இருக்குதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். அது கூட ரொம்ப ரொம்ப டெம்பரவரி, அது ஈஸியாக சரியாயிடும். அது போக பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் 2 விஷயம் இருக்கிறவங்க அதை யோசிக்கணும். ஒன்று கணைய கோளாறு இருக்கிறவங்க, பேங்க்ரியாடைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்தை தவிர்க்க வேண்டியது வரும். அதே போல் கண்ணில் ரத்த கசிவு இருக்கவங்க, ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி இது இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தவிர்க்க வேண்டியிருக்கும். ரெட்டினோபதி இருக்கவங்க அவங்க டாக்டரையும் கண் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்டிக் டிஸ்கோட சைஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்க அதை வச்சு முடிவு பண்ணுவாங்க இவங்களுக்கு எடுத்துக்கலாமா கூடாதான்னு சொல்லி. ஸோ இதுதான் மேஜராக பார்க்க வேண்டிய ரிஸ்க்.